ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரானி லெகசி போன வீடியோ போட்டேன். ஆனால் பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பாதியிலே நிறுத்திட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுருந்தேன். ஓகேவா? ரொம்ப நேரம் அவளாக காத்து கொண்டிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஓகே ஹாய் காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டர் தெரிஞ்சிருச்சு பாஸ், பண்ணிட்டு டேய் மேஜிக்லாம் பண்ணுறீங்கடா. ஆமாம், நான் எதுக்கு ஸ்பெஷல் கீ எடுத்துன்னு வந்தேன்? உங்கள் ஸ்பைடர் தான் இருக்கும். சொல்ல மாட்டேங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ திறந்தால் தான் நம்மளுக்கு அந்த முக்கியமான ஒரு மந்திர பொருள் கிடைக்கும். அச்சோ, கையில் பொருள் இல்லையே. கிரானி எப்படி வர வைக்க போகிறேன்? இதுவே போதும் நம்மளுக்கு. டாய் வா 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 வந்துட்டாரா? வர்ற மாதிரி தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும் தெரிலையே. ஓகே, இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு கீழே விழுந்தால் ஒரு அனிமேஷன் வருமே, அந்த கருமம் வரல. அது வரைக்கும் தெரியும். ஆனால் ஸ்பீடாகவும் போக முடியுது இல்லை, அதுவும் நல்ல ஒரு பாயிண்ட் தான். இந்த கேபினெட் கீ தான் நம்மளுக்கு தேவையான கீ. ஏங்க இங்கே 1 போட்டிருக்கு பாருங்க, நான் அதை பார்க்கவே இல்லை. ஆனால் நம்மளோட அதிர்ஷ்டம் அந்த 1 வந்துடுது. நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள், நான் பார்த்தேன்னா இல்லையான்னு. ஐயோ, திருட்டுக்கிறானே ஆச்சே. என்ன இங்கே நிற்கிறா? ஒருவேளை என்ன பார்த்துட்டாலோ? அச்சோ, ஓடுறா கைப்புள்ள. நான் ட்ராப்பை நான் மிதிக்கலை. ஓகே, என்னோட அதிர்ஷ்டம் ட்ராப்பை மிதிக்கலை. அது வரைக்கும் சரி. இப்போ நம்ம வேலையே ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு படி இதை எடுக்கணும், இல்லை சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணியாச்சு. ஒரு தடவை தான் இல்லை, ஒரு டைமுக்கு சார்ஜ் பண்ண முடியும். அதனால அங்கே போயிட்டா டைம், நம்ம ரெடி ஜூட்டுன்னு மேலே போயிட வேண்டியதான். இந்த இடத்துக்கு வரணுங்க, இதுதான் பெரிய கஷ்டமே. ஷாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாமா? ஆனால் இந்த ஷாக்கு சத்தம்லாம் அவளுக்கு எப்படி கேட்குதோ தெரில. என்னது? ஐ நீட் டு ரீசார்ஜ் த பேட்டனா? 2 தடவை அமுக்கினேனே. அப்போ ஒரு தடவை இவ்வளோ தான் எடுக்க முடியுமா? சரி, கிரானியை வர வச்சிட்டோம். நம்ம சுற்று போட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த இடத்தில் இருப்பது சேஃப் இல்லை, ஆனால் சேஃப்டி மட்டும் என் கையில் இல்லை. ஐயோ, இன்னைக்கு ரைமிங்காகவே இருக்குது. என்ன அழகானும் கிரானி இருக்குதானே? இருக்கியா இல்லையா? ஐயோ, இவளுக்கு காது கேட்கலன்னா நான் சுற்றுவேனே. அவ்வளோ ஸ்லோவாக போகிறா? அப்படி எந்த இடத்துல எடுத்துருக்கா? என்னமோ காட்டுது. சரி, சாரி கேஸ், தெரியாமல் அமுத்தி விட்டேன் இந்த பட்டனை. நான் எப்போ பார்த்தா நான் அமுத்தி வச்சிடுறேன். என்ன பண்ணுறேனோ தெரியும். எங்கேருந்து வரா? அங்கே வரத்துக்கு முன்னாடியே என்னடா அந்த லைட்னிங்லாம் ஆரம்பிக்குது. என்னடா சூப்பர் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறீங்களா? ஆனாலும் நீங்கள் சுத்து போடு, சுத்து போடு. ஓடு தம்பி, ஓடு தம்பி.
திரும்பி பார்க்காம ஓடு தம்பி ஓடு தம்பி. எப்படியோ வந்துட்டேன். இன்னும் வரல, வராட்ட வரைக்கும் தெரியும். சரி, இங்கே சத்தம் போட்டால் ஷார்ட்கட்டில் வருவாளா இல்லை லாங் கட்டில் வருவாளா எனக்கு தெரியலையே. பார்ப்போம். இப்படி குனிஞ்சா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தானே ஆகும். அப்போ பார்த்துக்கிறேன். என்னை பார்க்காத வரைக்கும் அவன் வரமாட்டான். பார்த்தா தான் வருவா. சுற்று போட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? வந்துட்டாலோ? வந்துட்டா. சுற்று போட்டு தான் வரா. ஓகே, அப்போ நாம் கிளம்பிட வேண்டியதான். வந்துட்டா. ஓகே, என்னை பார்த்துட்டாலே பேசாமல் போயிருக்கலாம். எதுக்கு அவள் பார்க்கறல இல்லையான்னா வெயிட் பண்ணிட்டு. இப்போ அவள் பார்த்து தொலைஞ்சிட்டா. ஒன்றும் இல்லை. இது ஆயிடுத்துல என்னதான்டா ஆளா? ஓ, இது ஆலையா? ஓ, இங்கே ஷேப்பாக இருந்தால் அது ஆளா இல்லைன்னா ஆயிடுத்து. இதோ அந்த க்ரீன் மாதிரி பாருங்கள், ரெட்டுலேருந்து க்ரீன். ஒன்றும் டெக்னிக்கு நம்மளுக்கு கடைசி ஒரு ஐட்டம் வேணும். அது கிராணியை முதல்ல பொழந்து போட்டுருணும். அப்போதான் நம்மளால் எடுக்க முடியும். இவன் வரமாட்டா போலையே. மேலே தானே பார்த்தா, என்ன மேலே வந்துருக்கேன் அப்பவே. ஏன் வரவில்லை? ஏன் இவ்வளவு நேரம்? இதனடா நல்லா இருக்கேன். இப்படி வந்துக்கலாம் போலையே. சூப்பராக இருக்கே. ஐ லைக் தட். ஆனால் இங்கே ஒரு ஒரே எனக்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். கொடுக்கல. வா வா வா, அடிச்சு இங்கே இருக்கேன் வா. பார்க்கறதுக்கு 10 மணி நேரமா? நீயே வச்சுக்கோ அந்த பேட்டனை. எனக்கு வேண்டவே வேண்டாம். மூஞ்சியே பிடிக்கல. நான் உன்னை பொழக்க போகிறேன். ஒழுங்கா என் கையில் செத்துரு. இப்போ நம்ம முக்கியமான பொருட்கள் எடுத்துடலாம் வாங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள். இந்த ஒரே கீழ் நம்ம கிராணி கிராணியும் கதை முடிச்சிடலாம். இன்னொரு ஐட்டத்தையும் இருக்குது. இந்த கதை முடிக்க முடியாது, ஆனால் அதில் வேலை பண்ணுறதுக்கு for that I need this key. ஓகே வர மாதிரி தெரில. இவ்வளோ ஸ்லோவாக இருப்பா? நியாயம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்காக நார்மல் மோடில் போட்டிருக்கலாம் போலையே. ரொம்ப போர் அடிக்குது. நம்ம தேவையான டைமில் பட்டுன்னு வரமாட்டா. வேண்டாம் டைமில் சுருன்னு வரா. இவளுக்கும் அந்த ஸ்லெண்ட்ரினா மாம், அதாவது ஸ்பைடர் மாம் இருக்குல்ல கீழே ஒரு 8 கால் பூச்சி, அதுக்கும் இவளுக்கும் ரேஸ் போட்டால் யார் ஜெயிப்பா? எனக்கு தெரிஞ்ச ஸ்பைடர் மாம் தான் ஜெயிக்கும். ஏன்னா ஸ்பீடு வருது பார்த்தா. ஸோ 2 பேரையும் நார்மலாக நடக்க விட்டா 2 பேரும் ஸ்லோ ஒரே ஸ்பீடில் தான் இருப்பாங்க. என்னை பார்க்க விட்டா அவ்வளோதான். ஸ்லெண்ட்ரினா மாம் மட்டும் உருன்னு வருவா. பார்த்துட்டா இங்கே வா நீ கிட்ட வா. நீ வந்து யூட்டன்லாம் போட்டு வர சரியில்லை. நீ அப்படி தான் சுற்றி தான் வரணும். நீ என்றைக்குமே மூளையே வரக்கூடாது. லெகசின்னு சொன்னானுங்க. மூளை பயங்கரமாக வருது அவளுக்கு. கேட்கு சீக்கிரம் ஓடு. முடிச்சு கொடுக்காதே. ஓ, ஆல்ரெடி இருக்கா புல்லெட்டு? இது என்னடா புதுசாக இருக்குது? நான் பார்க்காத சிஸ்டம். கிரானி எங்க? இதில் நிறையா புல்லெட் வருது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இன்னும் பட்டன் புல்லெட் இருக்கு. எனக்கு அன்லிமிட்டெட் புல்லெட் கொடுத்து வச்சுருக்கீங்களாடா? வா சூப்பர், நம்மளுக்கு நல்லது. நான் கிராணி சுட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல. Oh my god, I forgot that. Sorry guys. அந்த கிராணி போயிட்டோம். அங்கே ஷூட் பண்ணுறேன். என்ன பார்த்துட்டாரா?
ஏம்ல இப்படி பண்ணுறிய? வேறு வழி இல்லை, ஷூட் பண்ணிடலாமா? என்ன கைஸ் சொல்கிறீங்க? நோ வெப்பன் சேலஞ்சு நான் இம்பாசிபிள் மோடில் போடுறேன், நான் முடியல. யோயோ தாகி. ஆனால் டே 1ல் எஸ்கேப் பண்ணுறேன். அது சேலஞ்சு தான். அதான் மொத்த மாட்டேன். இது என்னோட கட்டளை, என்னோட சாசனம். நான் போட்டிருக்கும் விரதமா? சாரி அது திருட நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு என்னது தெரியாது, விடுங்க. அத்தையெல்லாம் விட்டுருங்க. ஒரே கண்ணில் போயிடுது. ஓகே, நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதை எடுத்துட வேண்டியதான். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பொருள். இதுலேருந்து லாஸ்ட் பொருள் எடுத்து நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்புறமா பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா இது? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா என்னோடய வலி? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோடய டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸை போடுறேன். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? அவ்வளோ குறைஞ்சி போடுவீங்களா? ஒரு பாட்டனை மட்டும் இப்போ நம்ம சுற்றுட்டு கண்ணாலே பண்ணுவோம். சுற்றுது கண்ணாலே டோடட்டோம். ஓகே, என்ன ஐட்டங்களோ இந்த ஈர்த்து போன வீட்டினிலே. தேர்ந்து பார்த்தா தெரிந்து விடும். இன்னும் கொஞ்சம் உத்து பார்த்தா புட்டி கிளாஸ் போட வேண்டியிருக்கும். சாரி கைஸ், லிட்டில் இன்டரப்ஷன். ஓ அவ்வளோதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். என்னடா எடுக்க முடியல? டே என்னடா பண்ணணும் எடுக்கணும்னா? ஓ இப்படி நின்னாலே போதுமா? நான் கூட பயந்தே போயிட்டேன். அவ்வளோதான், முடிச்சு போயிட்டீங்க போங்க கைஸ். அவ்வளோதான், கடைசி ஐட்டம் இதோட எஸ்கேப்பு. ஆமாம், இதுக்கு பேர் என்ன? ரோபோ டேட்டா கண்டெய்னரா? என்னமோ தண்ணி கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்க பேர். இதை பார்த்தா நார்மல் பென்ட்ரைவ் ஆட்டம் தான் இருக்குது. ரோபோட்டுக்கலாமா பென்ட்ரைவ் போட்டு பண்ணுவீங்க? சரி, தெரில எனக்கு. நீங்கள் யாராவது டெக்னோ பர்சன் இருந்தீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து கடைசியாக அது போட்டு ஆரம்பிச்சிட்டோமா? ஓகே, பவர் அப் பாயிண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அமுத்துங்க, இல்லைனா கத்தாம் கையா. எஸ் கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக எஸ்கேப் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. பா என்னடா கட் சீன் இது? வீட்டையும் உடச்சின்னு போயிடுத்துங்க. வாவ், கிராணி பார்க்குறா. கிராணி பேராண்டு மறுபடியும் வருவேன், வெறுத்தெடுத்துடுறேன். நீ வா, நான் அடுத்த டைமில் கிராண்ட்பாவையும் வச்சு உன்னை முடிச்சிடுறேன். சரி கைஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் என்பி. பாய். நான் தான் உங்களோட என்பி.